ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு. நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். வீடியோட ஓப்பனிங்லேயே ஒரு பெரிய பார்சலா அன்பாக்சிங் பண்ணிட்டு இருக்கேங்க. எங்க இருந்து வந்தது அப்படின்னு நீங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருந்திருப்பீங்க. நெஸ்டீசியாலேருந்து கிச்சனுக்காக கொஞ்சம் ப்ராடக்ட்லாம் வாங்கியிருந்தேன். இந்த பிராண்ட்ல ப்ராடக்ட் வாங்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா டெய்லி ஒரு தடவை போயிட்டு வெப்சைட்ல செக் பண்ணிடுவேன் ப்ராடக்டோட ரேட்லாம் கம்மியா இருக்கா இல்லையான்ட்டு. அப்படி பார்த்தப்பதான் நியூ இயர்க்காக நிறைய ஆஃபர் போயிட்டு இருக்கு, பிரைஸ்லாம் கம்மியா இருந்த மாதிரி தோணுச்சு. அதனால கார்ட்ல போட்டு வச்சிருந்ததெல்லாம் டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். பேக்கிங் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் பிரிக்கும் போதே பார்த்துருந்துருப்பீங்க எந்த அளவுக்கு சேஃபா அவங்க அனுப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு. முத நாள் நைட்டு ப்ராடக்ட் எல்லாம் ரிசீவ் ஆச்சுங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாவே தூக்கம் இல்லை. அடுத்த நாள் எப்படி அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ண போறோம் அப்படின்னு அதே எக்ஸைட்மெண்ட்ல தூக்கமே கிடையாது. அடுத்த நாள் காலையில ஃபர்ஸ்ட் வேலையா கிச்சனை கிளீன் பண்றதுக்காக போயிட்டேன். கிச்சனுக்காக சின்னதா ஒரு பொருள் வாங்கினா கூட சரிங்க, கிச்சனை ஃபுல்லா கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா தான் அதை வச்சு அழகு பார்ப்பேன். இப்போ ரொம்ப நாளா ஆசைப்பட்டு நிறைய வேற வாங்கியிருக்கேன். ஸோ அப்படியே கொண்டு போய் வச்சிட முடியாது இல்லையா, அதனால லைட்டா கவுண்டர் டாப் மட்டும் கிளீன் பண்ணி விட்டுட்டேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேக்குறீங்க எப்படி உங்க கிச்சன் எப்போதுமே கிளீனாவே இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. எனக்கும் சம்டைம்ஸ் டயர்டா இருக்கும். அந்த மாதிரி நேரத்துலலாம் நானுமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துதான் கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணி வைப்பேன். இப்போ அவ்வளவுதாங்க, கிச்சனை கிளீன் பண்ணி முடிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன் நான் இந்த செல்ஃப்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். இந்த கபோர்டு ரொம்ப ஹைட்டா இருக்கிறதுனால சின்ன சின்ன பொருள் எல்லாம் நான் இந்த இடத்துல வச்சுக்க மாட்டேங்க, எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ மேக்சிமம் பெரிய பெரிய பொருளாக தான் வச்சு யூஸ் பண்ணுவேன். இந்த ஸ்நாக்ஸ் டப்பாலாம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறி மாறி போய்கிட்டே இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி அந்த கபோர்ட்ல நிறைய அழுக்கு கரையெல்லாம் இருந்தது. இன்டீரியர் முடிச்ச கையோடையே நாங்க அர்பன்ல இருந்து கூப்பிட்டு கிளீனிங் பண்ண சொல்லியிருந்தோம். பட் அவங்க அந்த அளவுக்கு ப்ராப்பரா பண்ணலைங்க. எனக்குமே ரொம்ப ஹைட்ல இருந்ததுனால அப்பப்ப கிளீன் பண்ண முடியலைங்க. இப்ப இந்த கிளீனிங்கோட சேர்த்து அதையும் நான் கிளீன் பண்ணிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தும் அந்த கரையெல்லாம் போகல. சோ இப்ப வாங்க நெஸ்டீசியால இருந்து நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத ஒன்னு ஒன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ப்ராடக்டே நம்ம எல்லா ஃபோம் மேக்கர்ஸ்க்கும் பிடிச்ச ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவேன், கிளாஸ் கண்டெய்னர்ஸ். ஆரம்பத்துல இந்த கிளாஸ் கண்டெய்னர் எல்லாம் ஹேண்டில் பண்றது கஷ்டமா இருக்குங்க. பட் ஒன்ஸ் நம்ம பழகிட்டோம்னு வைங்களேன், அது மேல இருக்க ஆர்வம் குறையவே குறையாது. நாளாக நாளாக அதிகமாகிட்டே தான் போகும். இப்போ நான் வாங்கியிருக்க கிளாஸ் கண்டெய்னரோட லிட் பாத்தீங்கன்னா செராமிக் மெட்டீரியல்ல வருதுங்க. ஹேண்டில் பாத்தீங்கன்னா அழகா ஒரு குட்டி பேர்டு உட்கார்ந்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ அதுதான் இந்த பாட்டிலோட ஹைலைட்னு நினைக்கிறேன். இதுல இந்த லிட்ல சின்னதா கேஸ்கட் கொடுத்துருக்கிறதுனால நல்லாவே ஏர்டைட்டா இருக்குங்க. இந்த கண்டெய்னரோட பாடியே பாத்தீங்கன்னா எம்போஸ்டு டிசைன்ல தாங்க இருக்கும். இந்த பேஸ்கெட் வீவிங்னு சொல்லுவோம் இல்லையா, பனவோல கூட பின்றது, அந்த மாதிரி டிசைன்ஸ்ல தான் கொடுத்துருப்பாங்க. சோ நமக்கு கிரிப்பும் நல்லா கிடைக்கும், நல்லா ஹேண்டியா இருக்கும். மோர் ஓவர் இந்த கண்டெய்னரை ஓப்பன் கிச்சன்லயே வச்சா கூட நல்ல ஒரு லுக்கா இருக்குங்க. இப்போ இந்த மழை காலத்துக்கு ஒரு சில பொருள் எல்லாம் ஈரமாகி நமத்து போன மாதிரி ஆயிடுதுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பொருள் எல்லாம் இது ஏர்டைட்டா இருக்கிறதுனால இதுல நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இது டியூரபிள் கிளாஸ் மெட்டீரியல் அப்படின்றதுனால நல்லா குவாலிட்டியா திக்கா இருக்குங்க. 1000 ml கெப்பாசிட்டி இருக்கிற இந்த கிளாஸ் கண்டெய்னர் நான் செட் ஆஃப் 4 வாங்கியிருக்கேங்க. இந்த மழை காலத்துல ஸ்நாக்ஸ் எல்லாம் நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷா மெயின்டைன் பண்றதே ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. ஒயிட் சுகருக்கு சின்ன கண்டெய்னர் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மிச்சத்தை ரப்பர் பேண்ட் போட்டு தான் வச்சுப்பேன். இருந்தாலும் அது ஈரமாயிருதுங்க. ஸோ அதனால இது ஏர் டைட்டா இருக்குன்றதுனால மிச்சத்தை நான் இதுல கொட்டி வச்சிருக்கேன். ஃபைனலா அந்த 4 பாட்டிலையும் தூக்கி ஷெல்ஃப்ல நான் பிளேஸ் பண்ணிட்டேன். பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்ததுங்க. இந்த லிட்டு மொத்தம் 3 கலர்ல இருக்குங்க. நான் என்னோட கிச்சன் கலருக்கு செட் ஆகுமே அப்படின்றதுக்காக தான் இந்த கிரீன் கலர் வாங்கினேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த கிளாஸ் கண்டெய்னருக்கு அடுத்தபடியா ஃபோம் மேக்கர்ஸ் எல்லாம் பிடிச்சி இழுக்கிற அடுத்த ப்ராடக்ட் அப்படின்னா இந்த சில்வர் பாத்திரம் எல்லாம் தாங்க. ஒத்துக்கிறீங்களா இல்லையானே கமெண்ட்ல சொல்லுங்க. காம்போ ஆஃபர்ல இந்த 3 குக்வேர் செட்டை நான் வாங்கியிருந்தேங்க. எல்லாமே ட்ரை பிளே குக்வேர்ஸ் தான். பாட்டம் நல்லா ஹெவியா இருக்கு, ஹேண்டில் எல்லாம் நல்லா திக்கா இருக்கு. மெயினா லிட்டில இந்த மாதிரி டைப் கொடுத்துருக்கிறதுனால துரு பிடிக்கவும் செய்யாதுங்க. யூஸ்வலா வெண்டைக்காய் பொரியல் எந்த பாத்திரத்துல பண்ணாலும் கீழே ஒட்டிக்கும். ஆனா இதுல அடி பிடிக்கல, ஒட்டல, ஹீட்டும் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகுது. அடுத்ததா இது கூடவே வந்த ஒரு சின்ன சாஸ் பேன். இதுவுமே நல்லா ஹெவி பாட்டம், திக்கா நல்லா இருக்கு. ஹேண்டில் நல்லா லென்த்தா இருக்கிறதுனால கை சுடல. இதுக்கும் லிட் வந்துடும். கொஞ்சமா ஸ்வீட்லாம் பண்ணணும்னா இதுலயே நீங்க பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஃப்ரை பேன். நல்லா ஒரு கை அளவுக்கு பெருசா இருக்கு. அந்த இன்னர் பினிஷிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அன்னைக்கு நைட்டு தக்காளி சட்னி இதுல தாங்க வதக்குனேன். பேன்ல கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. சீக்கிரம் குக் ஆயிருச்சு, டைமும் சேவ் ஆகுது. நான் இந்த மாதிரி ட்ரை பிளே குக்கர்ஸ் எல்லாம் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு தடவை நீங்க வாங்கிட்டீங்கன்னா லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததா தேர்ட் ப்ராடக்டா சாப்பிங் போர்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது கூடவே சேர்ந்து வந்திருக்க வேண்டியது கொஞ்சம் டிலே ஆகி லேட்டா வந்துருச்சு. இந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான பினிஷிங்கை நான் இப்பதாங்க பாக்குறேன். நல்லா திக்கா இருக்கு, லைட் வெயிட்டா இருக்கு. முக்கியமா அந்த எட்ஜ் எல்லாம் ஷார்ப்பா இல்லாம கர்வ் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. சாப்பிங் போர்ட்லயே நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க. சைஸஸும் அவைலபிளா இருக்கு. நான் கொஞ்சம் மீடியம் சைஸா இருக்கட்டுமே தான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். கட் பண்றப்போ ஸ்கிராச்சஸும் அவ்வளோவா விழல. ஒரு பெரிய சைஸ் காய்கறி எல்லாம் வச்சு கட் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் ரியலி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு தான் சொல்லுவேன்.
இப்போ நான் அடுத்ததா காமிக்க போற ப்ராடக்ட் நிஜமாவே ஒரு டீ லவ்வர்ஸ் இல்ல டீ அடிக்டர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். எங்க வீட்ல என்னோட ஹஸ்பண்ட் ரொம்பவே ஒரு தீவிரமான தேநீர் விரும்பி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்காக தான் இந்த டீ பாட்டை நான் வாங்கினேன். டீ பாட் மட்டும் பத்தாது, அதை குடிக்கிறதுக்காக காஃபி கப்பு வேணும்னு சொல்லிட்டு செட் ஆஃப் 6 இருக்கிற மாதிரி காஃபி கப்பும் வாங்கியிருந்தேன். இதுல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஒரு ஃபில்டர் வந்துருங்க. ஸோ தனியா ஃபில்டர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இதுல டீ தூளோ ஏலக்காவோ இல்ல இஞ்சியோ எது வேணுமோ அதை நீங்க போட்டு காய்ச்சிக்கலாம். அந்த ஃபில்டரோட லிட்டில் வெண்ட்டுக்காக 3 ஃபோல் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸ் டீ பாட் வந்து போரோசிலிகேட் கிளாஸுங்க. தாராளமா ஒரு 6 பேர் குடிக்கிற மாதிரியான டீயை நீங்க இதுல போட்டுக்கலாம். அப்புறம் இந்த கிளாஸ் கப்புக்கு வந்துடுறேன். இதுல வந்து லீவ்ஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க. தொட்டு பார்க்கும் போதே நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. டீ பாட்டோட கெப்பாசிட்டி 9000 ml அண்ட் டீ கப்ஸோட கெப்பாசிட்டின்னு பாத்தீங்கன்னா ஈச் ஒன் 110 mlங்க. ஒருத்தருக்கு இதுவே போதும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கையோட இந்த டீ பாட்ல எப்படி டீ ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றதையும் காமிச்சிடுறேன். நான் எனக்கு கிரீன் டீ தான் இதுல போட போறேன். மில்க் டீக்கு பதிலா கிரீன் டீ குடிக்கிறது பெட்டர்னு எனக்கு தோணுதுங்க. ஸோ அந்த கிரீன் டீ மேக் பண்றதுக்காக தான் இந்த டீ பாட் வாங்கினேன். நீங்க இதுலயே பால் சேர்த்து கூட பண்ணிக்கலாம். இப்போ இந்த டீ பாட்ல வேண்டிய அளவுக்கு தண்ணியை ஃபில் பண்ணிட்டு ஸ்டவ்ல லோ ஃபிளேம்ல வச்சிடுறேன். பயப்படவே வேண்டாம், இது ஃபிளேம் சேப் அப்படின்றதுனால ஒண்ணுமே ஆகாது. தாராளமா அடுப்புல வச்சு யூஸ் பண்ணலாம். என்கிட்ட கிரீன் டீ பவுடர் கிடையாதுங்க, டீ பேக்கா இருந்தது. ஸோ அதுல இருந்து 2 பேக் தூக்கி நான் அந்த ஃபில்டர்ல போட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ இது கூடவே நீங்க இஞ்சி ஏலக்காய்லாம் தட்டி சேர்த்துக்கலாங்க. பட் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிறது போமோகிரானட் ஃபிளேவர் அப்படின்றதுனால அது கூட இஞ்சி சேர்க்க வேண்டாமே அப்படின்னு தோணுச்சு. அதனால நான் சேர்க்கல. லைட்டா கொதி வந்த உடனே நான் ஆஃப் பண்ணிட்டேங்க. இதுவே நீங்க மில்க் சேர்த்து பண்றீங்க அப்படின்னா லோ ஃபிளேம்ல நல்லாவே தலபலன்னு கொதிக்க விடலாம். ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. சுகரை கூடயுமே நீங்க அந்த ஃபில்டர்லயே ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ தனியா வடிகட்டணும் அப்படின்ற வேலை இருக்காது, வேலையும் மிச்சம். அண்ட் நான் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்க ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நெஸ்டீசியா பிராண்ட்லேருந்து ரொம்ப நாளாக நான் என்னெல்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தனோ அதெல்லாம் வாங்கிட்டேன். எப்படியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினச்சனோ அதே மாதிரி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.